டிவிகே முதல் மாநாட்டில் கட்சி கொடி சின்னத்தை அறிவிக்கும் விஜய். தமிழ் சினிமாவில் ஒரு உச்சத்தொட்ட நடிகராக இருப்பவர் நடிகர் விஜய். எம்ஜிஆர், ரஜினி இவர்களின் வரிசையில் அதிக மக்கள் செல்வாக்கு பெற்ற நடிகராக விஜய் இருந்து வருகின்றார். உலகெங்கிலும் ஏகப்பட்ட ரசிகர்கள் விஜய்க்கு சப்போர்ட் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அளவு உச்சத்தில் இருக்கும் போதே விஜய் தனது அரசியல் என்ட்ரியை உறுதி செய்து உள்ளார். தற்போது தான் நடித்துக் கொண்டிருக்கும் திரைப்படத்தோடு தனது சினிமா கெரியரை முடித்துக் கொள்வதாகவும் அதன் பிறகு தன் முழு கவனத்தையும் அரசியலில் செலுத்தப் போவதாகவும் அறிவித்துவிட்டார். தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் விஜய் தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார். விஜய் அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தை மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். கட்சியின் பெயரை கூறி தொண்டர்கள் வீடு வீடாக சென்று இனிப்பு வழங்கி அறிமுகம் செய்து ஆதரவு திரட்டி வருகின்றனர். அடுத்த கட்டமாக விஜய் கட்சியின் கொடியை வடிவமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார். கொடியின் நிறம் மற்றும் கொள்கைகளை விளக்கும் வகையில் கொடி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் கட்சியின் சின்னம் பற்றிய கட்சி தலைவர் விஜய் அகில இந்திய மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் நிர்வாகிகளுடன் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகின்றார். கட்சி சின்னம் பெண்களை கவரும் வகையில் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தீவிரமாக ஆலோசனை செய்து சின்னம் தேர்வு செய்யப்பட உள்ளது. ஏற்கனவே தேர்தல் கமிஷனுக்கு 5 சின்னங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அடுத்த கட்டமாக பெண்களை கவரும் வகையில் கட்சி சின்னம் தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் கமிஷனுக்கு விரைவில் அனுப்பப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சின்னம் உறுதியானதும் முதல் டிவிகே மாநாட்டில் அறிவிக்க இருக்கின்றார்களாம். அடுத்த பிரம்மாண்டமான மாநாடு நடத்த விஜய் திட்டமிட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் கமிஷனரில் கட்சியின் பெயர் மற்றும் கொடியை பதிவு செய்த பின்னர் மேற்கு மண்டலம் அல்லது வட மண்டலத்தில் தனது கட்சியின் முதல் மாநாட்டை நடத்த விஜய் திட்டமிட்டு உள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளன.